வணக்கம். இந்த பதிவில் குரு தசையில் சூரிய புத்தி, கடந்த வீடியோவில் குரு தசையில் சுக்கிர புத்தி பார்த்தோம். இந்த பதிவில் குரு தசையில் சூரிய புத்தி. குருவும் சூரியனும் நண்பர்கள். குரு காலபுருஷனுக்கு 9, 12 அதிபதியாக வருவார். சூரியன் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. இவர் ஒரு பாவத்திற்கு மட்டும் அதிபதியாக இவர் வருவார். இப்போ அந்த வகையில் சூரியன் பார்க்கும் பொழுது இவருடைய காரகத்துவம் அரசு, அரசியல் இது போன்ற அமைப்புகள்லையும் ஒரு ஓனர், முதலாளி, அதே போல் ஒரு தலைமை பண்பு இதெல்லாமே தரக்கூடிய ஒரு அமைப்பில் சூரியன் வருவார். அரசு துறையில் ஏதாவது ஒரு வேலை நடக்குன்னா சூரியனுடைய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கணும். அதே போல் குரு பார்க்கும் பொழுது ஒரு சுப கிரகம், ஒரு 100% சுப கிரகம். இவருடைய பார்வை 1, 5, 9, 7 ஆகிய பார்வைகள். சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு இங்கே பார்க்கும் பொழுது தனுசில் ஆட்சியும், அதே போல் மீனத்தில் ஆட்சியும், மகரத்தில் நீச்சமும், அதே போல் கடகத்தில் உச்ச அமைப்பும் பெறுவார். சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுவார். துலத்தில் நீச்ச அமைப்பும், அதே போல் மேசத்தில் உச்ச அமைப்பும் பெறுவார். இவருக்கு உற்ற நண்பர்கள் செவ்வாய், முதல் தரமான நண்பர் புதன், அடுத்ததாக செவ்வாய், குரு, அதே போல் இங்கே வளர்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரனுடைய பார்வை சூரியனுக்கு இருக்கும் பொழுது சூரியன் தசை சிறப்பான 6 வருடம் சூரிய தசை சிறப்பான ஒரு அமைப்பும், குருவினுடைய பார்வையில் இருக்கும்போது சிறப்பான ஒரு அமைப்பும் பெறும். அந்த வகையில் குருவும் சூரியனும் பார்த்து கொண்டாலோ, குருவும் சூரியனும் இணைந்தாலோ சிவராஜ்ய யோகம். ஒரு தந்தை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சூரியனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கணும். குரு அதே போல் இரவில் பிறந்தவர்களுக்கு சனியும் தகப்பன் காரகனாக வருவார். பகலில் பிறந்தவருக்கு சூரியன் மட்டும். அந்த வகையில் இந்த சூரியன் குரு இணைவு பெறணும். அதேபடி சூரியனும் குருவும் பார்வை பெற்று சூரிய தசை நடக்கும்போது சிறப்பான அமைப்புகள் இருக்கும். அடுத்ததாக இங்கே மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்று குரு இருக்கும் பொழுது உங்களுடைய லக்னம் குரு அணி லக்னமாக இருந்தால் இவருடைய தசை சிறப்பான ஒரு அமைப்புகளில் உயர் பதவிகளையும் அதே போல் நன்மைகளும் தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் இங்கே மிதுனத்தில் இருப்பது கூட சூரியனுக்கு சிறப்பு தான். கடகத்தில் இருக்கும்போது தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் சந்திரனுடைய அமைப்பு சிறப்பாக ஆட்சி, உச்சம், வளர்வரை அமைப்புகளில் இருந்தால் சிறப்பான நன்மைகள் இருக்கும். வெளி தொடர்பு பழக்க வழக்கங்கள் அனைத்தும் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கும். அதே போல் ஆட்சி அமைப்பு சிம்மத்தில் பெறுவார். இந்த இடத்துல குரு பார்வை இணைவு, புதனுடைய இணைவு இது எல்லாமே இருந்தால் சிறப்பு தான். அதே போல் இங்கே கன்னியில் இருக்கும் பொழுது கூட சூரியனுக்கு தன் வீட்டிற்கு 2ஆம் இடத்துல இருந்து சிறப்பான நன்மை. குருவினுடைய பார்வை இங்கே மீனத்தில் இருக்கும் பொழுது சிறப்பான நன்மைகளை சூரிய தசையில் செய்யும். குரு தசை சூரிய புத்திகளில் நன்மைகள் செய்யும். அடுத்ததாக இங்கே அவருக்கு ஏற்ற வீடு சூரியனுக்கு இங்கே விருச்சிகத்தில் இங்கே குரு சூரியன் இணைவு. அதே போல் குரு ரிஷபத்திலிருந்து பார்க்கும்போது இந்த சூரிய புத்தியானது சிறப்பான ஒரு அமைப்பு. தனுசில் இருக்கும் பொழுதும் சிறப்பான அமைப்பு. இங்கே குரு சூரியன்
இங்கே பார்க்கும் பொழுது மகரத்தில் இருக்கும்போது பெரிய அளவில் பலன்கள் இருக்காது. ஏன்னா இங்கே குரு நீச்ச அமைப்பை பெறுவார். சூரியனுக்கு அது தன் வீட்டிற்கு 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே பகை நிலைமை அடைவார். அதே போல் கும்பத்தில் இருந்தாலும் கூட இங்கே சிம்மத்தை பார்த்து சிறப்பான ஒரு அமைப்பு. சிம்மத்தை சூரியன் பார்த்தாலோ குரு பார்த்தாலோ ஒரு நன்மை தான். தகப்பனுடைய அமைப்பு நன்றாக இருக்கும். மீனத்தில் அமர்வது கூட ஒரு சிறப்பான அமைப்பு தான். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் சிறப்பாக இருந்தால் அவர் வாழ்க்கை சிறப்பான ஒரு அமைப்பை பெறும். குரு, சுக்கிரன் நன்றாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு அமைப்பும், சூரியன் நன்றாக இருந்தால் அரசியல், அரசு பதவிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை பெறும். இது போன்ற பதிவுகளுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல கமெண்ட்டுக்கு ரிப்ளை தரப்படும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.